ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம மார்க்கெட் போனப்பா பொங்கலுக்கு காய் வாங்கணும். இந்த காய் சித்த கிட்டத்தட்ட 700 ரூபாய். சரிங்களா? இங்க பாருங்க, கேரட் அடிக்கு இது என்னது முள்ளங்கி 10 ரூபாய்க்கு ஒரு முள்ளங்கி. பாருங்க, இது கத்திரிக்காய். எல்லாமே ரேட்டு ஹை தாங்க. சரிங்களா? கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாமே காய்கறி தான் போட்டு நல்லா டெய்லி எங்கள் வீட்டில் நல்லா வகை வகையாக சமைச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வீடியோஸ் வரும். எப்படின்னு கேளுங்க. இந்த மாதிரி காய் எடுக்கிறது, வீடு கிளீன் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், நான் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வீடியோ போடுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாமே இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் என்னோட பேமெண்ட் வந்தோடனே போடுவேன். சரிங்களா? நல்ல நல்ல வீடியோஸாக வரும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்களா மக்களே? இப்போ கொஞ்ச காலம் கஷ்டம்தான். பொங்கல் முடியும் நாங்கள் ஓட்டிடுவோம். எங்ககிட்ட கையில் காசு 1 ரூபா கூட இல்லை. 1 ரூபா இல்லைனாலும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தான் இருப்போம். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். இங்கே பாருங்க, தேங்காய் அழுதுமா 25 ரூபா. ஏன்னா தேங்காய் இது சவுசவு கிலோ 25 ரூபா. உருளைக்கிழங்கா தனியாக வைக்கணும். அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் தனியாக வச்சுக்கலாம். பாருங்க, இஞ்சி. முதல்ல நம்ம இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம இதில் போட்டு வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் உருளைக்கிழங்கா நாங்கள் தனியாக வச்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம வந்து தக்காளியை பொறுத்து எடுத்து மேலே போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம தக்காளி அடியில் போட்டு காய் மேலே போட்டால் என்ன ஆகும்? நம்ம தக்காளி 2 கிலோ வாங்கணும், அவ்வளோ கம்மியாக இருக்குது. 2 கிலோ தான் நம்ம போடுச்சா? எனக்கே டவுட் வருகிறது. டவுட்டு தக்காளி அடிக்காச்சா? இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, முன்னாடி ஃப்ரிட்ஜுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் செட்டப் பண்ணணும். எனக்கு செட்டப் செட்டப் பண்ண போறோம். எப்பவுமே செட்டப் மட்டும் தான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா கிலோ 50 ரூபா. சின்ன வெங்காயம் கிலோ 100 ரூபாங்க. சின்ன வெங்காயம் கிலோ 100 ரூபா. இதை நாங்கள் தனியாக கவரில் வச்சுருவோம். எங்கள் வீட்டில் நல்லா ரசம் குழம்பு நல்லா சாப்பிடுவோம். ஆனால் இங்கே எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான். மீன் என்ன மீன் தெரியுமா? அது ஒரு வகையான மீன். என்ன மீன் அது? விலா மீனா? இல்லை விலை மீன். தக்காளி ஊறிடாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அந்த அக்கா கொஞ்சம் புரிஞ்ச கருவு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். குக்கிங் வீடியோக்கு வேணுக்கா அப்படின்னு. அடுத்தது வேற எப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா? நான் உருளைக்கிழங்கு பிரியர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கா அள்ளிக்கிட்டே வந்தாச்சு. கத்திரிக்காய் போட்டாச்சு.
ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வளர்ந்துருக்கோம். இங்கே ஒரு தக்காளி இருக்காங்களா, பாவக்காய் பாருங்க, இதெல்லாம் தனியாக வச்சுருவோம் நாங்கள். எங்களுக்கு வந்து ஒரு ஒரு 10 நாள் மார்க்கெட் போகணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பொங்கலுக்கு போவோம். அடுத்தது எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எங்கேயும் கிடக்குறாங்க. எங்கெங்க கிடக்குறாங்க? அட பாவியலா, என்ன ஒளிஞ்சு ஒளிஞ்சு கிடக்குறீங்க? பாவக்காய், அவனுக்கு பாவக்காய் பிடிக்குமா? செம்மையாக செய்வேன். இது கார்ன்ஃப்ளவர் மாவு மீனுக்கு. இது வெந்தயம் மீன் குழம்புக்கு. இது விம்மு ஜெல்லு பாத்திரம் விளக்கிறதுக்கு. இது பூண்டு. இது தயிர், தயிரெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கா பாரு. இது குழம்பு பொடி. இது நைச்சீரகம். பெருஞ்சீரகம் வாங்கிட்டு சொன்னதுக்கு வாங்கிட்டு வரல. சரி, இப்போதைக்கு இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க இன்னைக்கு மார்க்கெட். இன்னைக்கு டுடே விளாகுங்க. வந்தோங்கம்மா வீட்டில் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி நான் ரொம்ப பராமரிப்பாக அக்கறையாக இருப்பேன். சரிங்களா? வந்து நமக்கு வந்து வயிற்றுக்கு சோறு ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப சோறு முக்கியங்கிறதுனால நானே போய் மார்க்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து 1000 ரூபாய் செலவு பண்ணோம். ஏன்னா நான் மார்க்கெட்டுக்கு ஆட்டோவுக்கு இதுக்கு கொடுத்து போனது 600. அப்புறம் மீன் வந்து அவங்க வீட்டுக்காரங்க வாங்கினாங்க, அது 400, 600, 1000 ரூபாய் ஆச்சு. மல்லிகை ஜாமான்லாம் சேர்த்து ஒரு 150. இன்னைக்கு 1200 ரூபாய். இன்னைக்குள்ளார நாங்கள் 1 டே செலவு 1200 ரூபா. இன்னும் நைட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 1000 ரூபாய். எங்கள் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கு. சம்பாதிக்கிறதுக்கு வயிற்றுக்கு சாப்பிட்றதா. ஸோ நீங்களும்